ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அருள் சிங். இன்றைக்கி வெயிட் லாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் லாஸுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல மில்க், சுகர், டீ, காஃபி இதுகளை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துடுங்க. இதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது சுகர்னால் சுகரை சார்ந்த எந்த பொருட்களையும் எடுக்காமல் இருக்கலாம். அதே போல் மில்க்குனா மில்க்கை சார்ந்த எந்த பொருட்களையும் எடுக்காமல் இருக்கணும். இதை எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் மன அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலே உங்களுக்கு அதனுடைய சேஞ்சு நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக ஃபைபர், புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுங்க. அதாவது காய்கறிகள், அதே போல் புரோட்டீன் நிறைந்த உணவு, சுண்டல், பயிர் வகைகள், சிக்கன், ஃபிஷ்ஷு இப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு 4:30 மணிக்கூர்லேருந்து 5 மணிக்கூர் கேப்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த கேப்பில் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போ காலைல 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு, அடுத்தது இரவு 7 மணிக்கு, இப்படி 3 வேளை நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். இதுக்கு இடையில் எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் திருப்தியாக சாப்பிடலாம். ஆனால் மற்றபடி எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இடையில எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடாமல் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் தெரியும். 3வது, தண்ணி நிறைய குடிக்கணும். உங்கள் எடைக்கு தக்கவாறு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணுமோ மினிமம் 2.5 லிட்டர்லேருந்து ஒரு 3.5 லிட்டருக்குள்ளே தண்ணி டெய்லி நீங்கள் நல்லபடியாக நல்லா குடிக்கணும். நீங்கள் அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டங்கள் சீராக ஓடும். நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். இதே மாதிரி நான் அடுத்தால ஒரு 3 விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மேலும் ஏதாவது விவரங்கள் வேண்டுமானால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி.